தமிழ் இலக்கிய உலகில் அறியப்படாத தமிழர்கள், அது குறிப்பாக பிடிச்சிக்கலாம். எப்படின்னா, அவங்க வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டார்களோ அதை காட்டிலும் அவர்களுடைய படைப்பின் மூலமாக நிச்சயமாக அவர்களை உலகம் மறக்காதிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமக்கள் பலர் தங்களை வெளிப்படுத்தி கொண்டதே இல்லை. மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற தேவநேய பாவாணர் அவர்களுடைய வரலாற்றை ஆவணப்படமாக எடுத்திருப்பார்கள். வரலாறை பாவாணர் என்கிற பெயரில் நம்முடைய செந்தமிழந்தனர் இரா இளங்குமரன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஒரு மனிதர் மொழிக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், அதாவது 1902 பிறந்து 1981 ஆண்டில் உலகத்தமிழ் மாநாடு இங்கே எம்ஜிஆர் அவர்கள் நடத்துகின்ற போது அந்த மாநாட்டிலே உரையாற்றி முடித்த பிறகுதான் அவர் இயற்கை எய்துகிறார். அவ்வாறு 1902 தொடங்கி 79 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பணி என்று சொன்னால் அவருக்கு எத்தனை பட்டங்கள் கொடுக்க வேண்டும். அவருடைய வரலாறை படித்து பார்த்தா அவர் பிறந்தது எங்கே என்றால் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயிலுக்கு அருகில் கோமதிமுத்துப்புரம் என்கின்ற ஊர். நான் பல முறை அங்கே போயிருக்கிறேன். பல்வேறு இடங்களில் நூலகங்கள் இருக்கின்றன. அவர் பிறந்த ஊர்லேயே அந்த நூலகம் இருக்குது. நான் போய் அதுக்கு என்னாலான சின்ன உதவியெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அங்கு அவர் பேரில் ஆண்டுதோறும் விழா கொண்டாடுகிறார்கள் அங்கே இருக்கிற பெருமக்கள். அவர்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்து சொல்லணும். பாவாணர் அவர்கள் வீட்டில் அவருடைய தந்தையார் தாயார் 2 பேரும் ஒரு கிறித்தவ பாதிரியாருடைய அந்த இதில் பணியாற்றுறாங்க. தோட்ட வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 10 குழந்தைகள். 10வது குழந்தை தான் நம்முடைய பாவாணர் அவர்கள். அதாவது 4வது ஆண் மகன் இவர். மற்றவர்களெல்லாம் கூட பிறந்தவர்கள் சகோதரிகள் எல்லாரும். என்ன ஒரு இயற்கை இவரை சோதித்தது என்றால், 4 ஆண்டுகளுக்குள் தாயும் தந்தையும் மறைந்து விடுகிறார்கள். அப்போ இவர் அங்கே கொஞ்ச நாள் படிச்சுட்டு பிறகு தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போகிறார். எங்கே ஆம்பூர், அதாவது திருநெல்வேலி எங்கே இருக்குது, சங்கரங்கோயில் எங்கே இருக்குது, ஆம்பூர் எங்கே இருக்குது, ஆற்காடு பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் கொஞ்ச நாள் படிக்கிறார். பிறகு இங்கே இவர் கல்வி பயின்ற இடங்கள் 10க்கும் மேற்பட்டிருக்கும் என்று சொன்னால், இவர் பணியாற்றிய இடங்கள் தமிழ்நாடு பூரா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, 1924 செந்தமிழ் கல்லூரியில், இன்றைக்கு செந்தமிழ் கல்லூரி, அன்றைக்கு